எப்போ இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆண் வருகிறானோ, அந்த பெண்ணுக்காக உயிரே கொடுக்குறேன் அப்படிங்கிற என்ன வேணாலும் நீ இரு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, உனக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆண் வந்து விட்டால் அந்த பெண்ணு உயிரே கொடுக்குங்க. எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துரும். நீங்கள் எப்போ இப்படி கொடுக்க தயாராகிட்டீங்களோ, உங்களுக்குள்ள அன்பு வந்துருச்சுன்னா அது இன்னொரு பக்கம் வெறுப்பை உண்டு பண்ணவே பண்ணாது. இந்த பெண்ணு ஏன் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு தானாக கிடைக்கும். ஆனால் அது கிடைக்குங்கிறத நினச்சி நீங்கள் பண்ணினீங்கன்னா தப்பு. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. எதிர்பார்ப்பு வந்து விட்டாலே அங்கே அன்பு இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு, கண்டிஷன் வந்துருச்சுனாலே தெர் இஸ் நோ லவ்னு அர்த்தம். இட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அன்பு இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்காது, எதிர்பார்ப்பு இருந்தால் அன்பு இல்லை. தே ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதை ஒரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டால் அந்த கல்யாணம் தோக்கவே தோக்காது. இந்த சடங்கு இது திருமணம், தாலி கட்டுறது ஒரு சடங்கு. மனம்தான் இணைய வேண்டும், உடல் அல்ல. திருமணம், மனம் இணைந்து விட்டால் உடல் தானாக இணைந்து விடும். எப்பயுமே மனம்தான் பொருள் தன்மையை கட்டுப்படுத்துகிறது. மனசு ஒத்து போகணும், அப்போ உடல் தானாக ஒத்து போகும். நீங்கள் உடம்ப வச்சுக்கிட்டு நீங்கள் மனசை புண்ணாக்கிட்டு என் கூட தாம்பத்திய வாழ்க்கை இருன்னா எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான் இருக்கும். இது மிகப்பெரிய கொடுமை. இது பெரிய கர்ம வினையை உங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் உண்டு செய்யும்.